அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான முன்னேற்றம் என்பது மனிதனை சீர்படுத்தியிருக்கிறதா இல்லை சேதப்படுத்தியிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞான முன்னேற்றம் என்பது மனிதனை சீரழித்திருக்கிறது. மனிதர்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால என்னென்ன இழந்திருக்கும்? ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம், நிம்மதியை இழந்து விட்டோம், நல்ல பண்பாடை இழந்து விட்டோம், நல்ல மருத்துவத்தை இழந்து விட்டோம், பாரம்பரிய உணவை இழந்து விட்டோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் விஞ்ஞான முன்னேற்றத்தினால கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணன்ற ஒரு விஷயம் வந்ததுனால இந்த உலகத்தையே அது சீரழிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆதி காலத்தில், ஆரம்ப காலத்தில் பண்டம் மாற்றுதல் முறை என்று ஒன்று இருந்தது. அந்த பண்டம் மாற்றுதல் முறை இருந்த வரைக்கும் மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஆசைகள்லாம் குறைவாக இருந்தது, அவன் ஆரோக்கியமாக இருந்தான். பண்டத்தை கொடுத்து பண்டத்தை மாற்றிக்கிட்டான். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த கரண்ட்டுன்ற மின்சாரன்ற ஒன்றை கண்டுபிடிச்ச உடனே தொழிற்சாலைகள் எல்லாம் அதிகமாச்சு. மனிதன் இரவு 12 மணிக்கு தூங்குறான். ஆரம்ப காலத்திலலாம் மனிதன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவான். அவன் ஆரோக்கியமாக இருந்தான். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 7-8 மணிக்கெலாம் தூங்கிடுவான், ஆரோக்கியமாக இருந்தான். பெண்களுக்கெல்லாம் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால அதிகமாக செதை போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, மிக்சி, கிரைண்டரு, தண்ணி அடிக்கிற வேலை எதுவுமே இல்லை. இப்படி உடல் உழைப்பு குறைவானதுனால நிறைய பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு செதை போட்டுருச்சு. அவங்களுக்கு அது எல்லாமே உடல் பயிற்சியாக இருந்தது. ஆண்களுக்கும் அவரவர்களே துணியை துவைப்பாங்க, போய் குளத்தில் குளிக்கிற வழக்கம் இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10க்கு 10 ரூமில் நின்று குளிச்சுக்கிட்டு கொஞ்சம் உடம்பு நனைஞ்சிச்சா நனையிலையா அப்படின்றது கூட தெரியாமல் குளிச்சுட்டு வரோம், காக்கா குளியல் போடுறோம். ஆனால் நீச்சல் அடித்து அங்கே குளிக்கும்பொழுது குளத்தில் உடலுக்கும் ஆரோக்கியம், உடம்பில் இருக்கிற எல்லா பாகங்களும் நனையும், உடம்புக்கு சீராக இரத்த ஓட்டம் பாய்ந்தது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இந்த மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால மனிதனுக்கு ஆரோக்கியமாக போயிடுச்சு. ஆனால் என்ன நல்லது நடந்திருக்குன்னா, மருத்துவ உலகில் இது நிறையா இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். இன்னும் சில விஷயங்கள் நம்ம விஞ்ஞான முன்னேற்றத்தினால நமக்கு நல்ல விஷயம் நடந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த ஆரோக்கியம் போனதுக்கு காரணமே இந்த